இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கெட்டியான மாவா பிசைஞ்சுக்கோங்க. பூரிக்கு பிசைற மாதிரி பிசைஞ்சு ரெஸ்ட் விட்டுட்டு வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற மாவை கையில ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரே மாவாவே நல்லா ஃபுல்லா திரட்டிக்கோங்க. பிரிச்சு மாவை வந்து திரட்ட வேண்டாம். வரமாவை தூவி விட்டு நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி மாவை திரட்டிட்டு ஒரு சைடு நம்ம வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க சைடு ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார்னர்ல இருக்கிற சைட்லயும் ஃபுல்லா ஸ்டஃபிங்க வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 2 கார்னரையும் மடிச்சு விட்டுட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேயர் ஃபார்ம் ஆகி அழகா வந்திருக்கும். 2 டீஸ்பூன் கோதுமை மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கோட் பண்ணி விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல ஆயில் நல்லா சூடுபடுத்திட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃபிளேம்லயே வச்சு 4 சைடுமே திருப்பி விட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சாஸோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும்